அத்தியாயம் 23. தானே செய்த ரவை உப்மாவை எடுத்துக்கொண்டு ஜானகியை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றார்கள். பாட்டியிடம் அந்த உப்மாவை காட்டிய போது சிரிப்பை அடக்கிக் கொள்ள பெரும்பாடுபட்டிருந்தார். அதையும் மீறி மனதிற்குள் இது அவளது முதல் முயற்சி என்று பாராட்டிக் கொள்ளவும் செய்தார். அன்று முதல் நாள் பார்த்தது போல அல்லாமல் ஜானகி சற்று தெம்பாகவே இருந்தார். முகத்தில் தெளிவு வந்திருந்தது. சங்கரனும் மனைவிக்கு சரியாகிவிடும் என்கிற நம்பிக்கையில் உற்சாகமானார். சற்று நேரம் கதைகளை பேசியவர்கள் சங்கரனுக்கு காலை உணவை கொடுக்க வேண்டுமே என்கிற நினைவு வர, இனியா அப்பாவுக்கு டிஃபன் எடுத்து கொடுமா என்றார். சங்கரனும் அவசரமாக கையை கழுவிக்கொண்டு வந்தமர்ந்தார். முதல் நாள் இரவே சரியாக சாப்பிடாததால் சரியான பசியில் இருந்தார். மகனின் முகத்தில் இருந்தே அவரது பசியை உணர்ந்து கொண்ட பாட்டிக்கு பாவமாக இருந்தது. ஆனாலும் மகன் கண்டிப்பாக சில விஷயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். டப்பாவை திறந்து அவர் கையில் கொடுத்து கூடவே ஒரு ஸ்பூனையும் கொடுத்தாள். அதை வாங்கியவர் அதில் இருப்பது என்னவென்று தெரியாமல் மகளின் முகம் பார்த்து, என்னம்மா, அம்மாவுக்கு தானே கஞ்சி கொடுக்கணும், எனக்கு எதுக்கு என்றார். அவர் அப்படி கேட்டதும், இல்லப்பா, இது உங்களுக்கு தான், நானே பண்ணின ரவா உப்மா என்றால் பெருமையாக. அதை கேட்டதும் அவசரமாக குனிந்து தன் கையில் இருந்ததை பார்த்தவர், என்னது, நீயே பண்ணியா? ஏன், சமையக்கார் என்ன ஆனா என்றார் எரிச்சலாக. அவ சரியில்லைப்பா, வேற ஆள் தான் ஏற்பாடு பண்ணணும். கையில் இருப்பதை மீண்டும் பார்த்தவருக்கு பசி பறந்து போயிருந்தது. மகளை சற்றே கோபத்துடன் பார்த்து, மதியத்துக்கும் நீதான் செஞ்சியா என்றார் பயத்துடன். இல்லப்பா, நேரம் இல்லாததால் இங்கேயே வாங்கிக்கலாம்னு வந்துட்டேன் என்றாள். வேகமாக டப்பாவை மூடியவர், இதை உள்ள வை, நான் கொஞ்சம் ஹெல்ப் டெஸ்க் வரைக்கும் போயிட்டு வரேன், ஏதோ பில்லு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க என்று கூறி வெளியேறினார். அவளோ சாப்பிட்டு போங்கப்பா என்று சொல்ல, அதற்குள் அவர் பாதி தூரம் கடந்திருந்தார், ஓடியிருந்தார். மகனின் ஓட்டத்தை பார்த்து சிரித்து கொண்ட பாட்டி, மகனே, இதுக்கே இப்படி ஓடினா இன்னும் எவ்வளவோ இருக்கே என்று சொல்லி கொண்டார். ஜானகி மகளை அழைத்து, நீயா செஞ்ச என்றார். அவளும் ஆமாம்மா என்றால் பெருமையாக. பாட்டி சொல்லி கொடுத்தாங்களா? பாட்டியை பார்த்து தோளில் இழுத்து கொண்டு, சொல்லி கொடுத்துட்டாலோ, ஜீவா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்கம்மா என்றால் பெருமையாக. அவள் சொன்னதும் அத்தையை பார்க்க அவரும் கண்களாலேயே ஆம் என்றார். ஜானகிக்கு மகிழ்ச்சியில் கண்கள் கண்ணீரால் ஈரமானது. சற்று நேரம் அவரிடம் பேசிக்கொண்டிருந்து விட்டு இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர். மாலை வீடு வந்து சேர்ந்த ஜீவாவை முறைத்து கொண்டே எல்லாம் செய்தார் சரோ. அவர் எதற்கு முறைக்கிறார் என்று புரியாமலேயே தந்தையை பார்க்க, அவரோ தோலை குலுக்கி எனக்கொன்றும் தெரியாது என்பது போல கூறிவிட்டு பால்கனியில் சென்று அமர்ந்து விட்டார். அவன் ரெஃப்ரெஷ் செய்து கொண்டு வந்ததும் அவன் கையில் காஃபியை கொடுத்தவர், நீயே கிண்டி கொடுத்தியா இல்லை கூட இருந்து கிண்டுறதை பார்த்தியா என்றார். அவரது கேள்வி புரியாமல், என்னம்மா சொல்கிறீங்க என்றான். அதான் உன் பொண்டாட்டி ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு கேட்டாலே, நீயே போய் கிண்டி கொடுத்தியான்னு கேட்டேன் என்றார். குடித்து கொண்டிருந்த காஃபியை கீழே வைத்து விட்டு முறைத்தவன், மா, என்ன வெக்கங்கட்டவன் நினச்சிங்களா அவள் வீட்டுக்கு போக என்றான் கோபமாக. அவரோ அசராமல், நினைக்கலடா, உறுதியே பண்ணிட்டேன், வெக்கங்கட்டவன் தான் என்றார். சிவசுவோ காதை மட்டும் அங்கே வைத்து கொண்டு வேடிக்கை பார்ப்பது போல அமர்ந்திருந்தார். என்னம்மா நீங்கள் ஃபோனில் பேசினதுக்கெல்லாம் என்று தலையில் அடித்து கொண்டு காஃபியை குடித்தான். நானும் உங்கள் அப்பாவும் சண்டை போட்டால் 2 நாள் ஆனாலும் பேசிக்க மாட்டோம். சாதாரண சண்டைக்கே இப்படி. இங்கே உன் மாமனார் உன் வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சு வைக்க பார்த்தார், நீ என்னடானா அவகிட்ட பல்ல காட்டிக்கிட்டு இருக்க என்றார் எரிச்சலாக. டிவியில் கண் வைத்து கொண்டே, உங்களுக்கு என்ன இப்போது, பல்ல காண்பிக்காமல் பேசணுமா, அவ்வளோதானே, பேசிட்டா போச்சு. ஆனால் நானும் அவ்வளோ சாதாரண காலம் தான் பண்ணுறோம், பல்லெல்லாம் தெரியாது என்றான். அவன் சொன்னதை கேட்டு சிவசு சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்துவிட, அதை கேட்டு விட்ட சரோ, அங்கே என்ன சத்தம் என்று பல்லை கடித்தார். அவனோ டிவியில் கவனத்தை வைத்து கொண்டிருந்தான். அதை கண்டு கடுப்பானவர் டிவி ரிமோட்டை எடுத்து ஆஃப் செய்துவிட்டு, ஜீவா, உங்ககிட்ட பேசணும் என்றார். அவர் டிவியை ஆஃப் செய்ததில் கடுப்பானவன், என்னம்மா என்றான் எரிச்சலாக. என்ன செய்ய போற நீ என்றார். அவரை முறைத்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தவனை தடுத்து ஆஃப் பண்ணிட்டு பேசணும்னு சொல்லிட்டு, இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் நான் என்னத்த சொல்கிறது என்றான். அடைச்ச, நான் இதையா கேட்டேன், இனியா விஷயத்தில் உன்னோட முடிவு என்ன, அதைத்தான் கேட்டேன். அவர் கேட்டதும் தாடியை தடவியவன், என்ன பண்ணுறது, பேசாமல் சமையலுக்கு ஒரு ஆளை போட்டுக்கிட்டு அவளையும் போய் கூட்டிகிட்டு வந்துடுவா என்றான்.
அவன் சொன்னதை கேட்டதும் நாற்காலியை தள்ளிக்கொண்டு எழுந்தவர், அடப்பாவி, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம் எதுவுமே இல்லையா என்றவர் பால்கனி பக்கம் எட்டி பார்த்து, என்னங்க அவன் சொல்கிறத கேட்டீங்களா என்றார். சிவசுவோ மறந்தும் எட்டி பார்க்கவில்லை. என்னம்மா சொல்கிற? சண்டை வந்தது தான், இல்லைன்னு சொல்லலை. அவங்க அப்பா ஓவராக தான் பேசினார். அதுக்காக அவளை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு நினச்சியா நீ என்றான். அவன் பேசியதை கேட்டு தாடையில் கை வைத்தவர், டேய், உனக்காக எவ்வளவு தடவை அவங்க வீட்டுக்கு போய் பேசினோம். அவங்க எவ்வளவு மோசமாக பேசினாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் மறந்துட்டு என்று கண்களை துடைத்து கொண்டார். அவரை அதிசயமாக பார்த்து, நானாம்மா அவங்கள போக சொன்னேன்? நான் சொல்ல கேட்காம அவங்க வீட்டில் போய் பஞ்சாயத்து பண்ணிங்க. ஏதோ சாப்பிட வந்த இடத்துல நான் சொன்னதை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. அவளும் நான் என்னவோ அவள் அப்பா அம்மாவை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு தான் நினச்சி கிளம்பி போயிட்டா. அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க என்றவனை வெட்டவா குத்தவா என்று பார்த்து வைத்தார். அவன் பேசியதில் அழுகி வர, ஏண்டா அப்போது உங்களுக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் அப்பாவும் தான் கிளப்பி விட்டோமா என்றார். அப்படியா சொன்னேன்? கல்யாணத்துக்கு பிறகு வர முதல் சண்டை. சரி, எப்படி தான் சமாதானம் ஆகுதுன்னு பார்ப்போன்னு பார்த்தேன். நானும் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் ஏதோ பெரிய கலவரம் நடந்த உணர்வை கொடுத்துட்டீங்க என்று குற்றம் சாற்றினான். பால்கனி பக்கம் சென்று சிவசுவை உள்ளே அழைத்து வந்து, என்னங்க பார்த்தீங்களா, கடைசியில் அவன் மாமனார் நல்லவராக போயிட்டார், நாம தான் கெட்டவங்களாக போயிட்டோம் என்றார். சிவசு மகனை பார்த்துவிட்டு, இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். இத்தனை வருஷம் குடும்பத்திலிருந்தும் உனக்கு அறிவில்லை. அதுவும் இந்த மாதிரி பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ மாமியாராக நடந்துக்கணும்னு மட்டும் நினைக்காத என்றார் சிரிப்புடன். கண்ணை துடைத்து கொண்டு, இனிமே உன் குடும்ப விவகாரத்தில் தலையிட்டா என்ன செருப்பால் அடி என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்றார். அவனோ அலட்டி கொள்ளாமல், சேச்ச நானெல்லாம் அடிக்க முடியாது, அப்பாவை வேணால் அடிக்க சொல்லவா என்றவனை பறந்து வந்து தாக்கியது ஒரு பென்சில். பேசுன கொன்னுடுவேன் என்றார் பத்திரகாளி போல நின்று. சிவசுவோ, மகனே, புயல் கரையை கடக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு, சீக்கிரம் தாழ்வான இடத்துக்கு ஓடி போயிடு, இல்லைன்னா சேதாரம் அதிகமாயிடும் என்று கூறி பால்கனிக்கு ஓடிவிட்டார். ஆத்திரத்துடன் இருவரும் ஓடுவதை பார்த்துவிட்டு, ஒவ்வொருத்தரும் மாமியார்னு சொல்லி எப்படி கெத்தாக இருக்காங்க, என்னை கட்டினதும் சரியில்லை, நான் பெத்ததும் சரியில்லை, இதில் நான் எங்கே கெத்த காட்டுறது என்று புலம்பிக்கொண்டே உள்ளே சென்றார். ஜானகி ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு வாரம் வீட்டில் பல கலவரங்கள் நடந்து முடிந்திருந்தது. பல ஆட்கள் சமையலுக்கு வந்து போய் இனியாவின் அட்டகாசத்தில் ஓடிப்போயிருந்தனர். அவளும் விடாது ஜீவாவிடம் கேட்டு பல புதிய ஐட்டங்களை சமைத்து எடுத்து சென்று கொடுத்து மருத்துவமனையிலேயே சங்கரனை அலற விட்டு கொண்டிருந்தாள். அவள் வீட்டிலிருந்து சாப்பாடு எடுத்து வருகிறேன் என்றாலே பயப்படும் நிலைக்கு வந்துவிட்டார். பாட்டி அவளிடம் கொஞ்சமும் இலகவில்லை. தனக்கு வேண்டியதை மட்டும் சமைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அதில் கடுப்பாகி அவளும் ஆர்டர் செய்து சாப்பிட்டாள். 2 நாட்களுக்கு மேல் வீட்டு உணவிற்காக மனம் ஏங்க ஆரம்பித்தது. அதன் காரணமாக காலையும் மாலையும் அவனிடம் ஃபோன் செய்து சமையலின் புதிய ஐட்டங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். அவனும் முதலில் அவள் ஏன் இதையெல்லாம் செய்கிறாள் என்று கேட்காமல் சொல்லி கொண்டிருந்தவன் தினமும் அவள் கேட்பதை பார்த்து என்ன நடக்கிறது என்று கேட்டுவிட்டான். அவனிடம் தன் வீட்டில் நடக்கும் பிரச்சனையை சொல்ல மனம் வராமல் அப்பாவும் அம்மாவும் டூர் சென்றிருக்கிறார்கள் என்று கூறினாள். அவனும் நீ எப்பொழுது வீட்டிற்கு வருகிறாய் என்று கேட்கவில்லை. அவளும் தான் அங்கு வந்துவிடவா என்று கேட்கவில்லை. மாலை நேரங்களில் அவன் ஃபோனும் கையுமாக இருப்பதை பார்த்த சரோ அதிகமாக டென்ஷன் ஆகிவிட்டார். அன்று ஏதோ கிரிக்கெட் மேட்ச் இருக்க மகனுடன் அமர்ந்து பார்க்கும் எண்ணத்துடன் அவனை தேடினார் சிவசு. அதை பார்த்த சரோவும், யாரை தேடுறீங்க என்றார். ஜீவா எங்க சரோ? இவன் பெரிய மம்முட்டி, அவ பானுப்பிரியா, 2 சங்கீத ஸ்வரங்கள் பாடிக்கிட்டு இருக்குங்க. ஏங்க இதுங்க 2 நம்மளை என்ன பைத்தியம் நினச்சிட்டு இருக்குங்களா என்றார். அவர் சொன்னதில் சிரிப்பு வர, விடு சரோ, ஏதோ இப்போ தான் 2 பேரும் நார்மலாக பேசுகிறாங்க, அதை போய் கண்ணு போட்டுக்கிட்டு. இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். இவனும் அம்மா வீட்டில் உட்காந்துருக்கான், அவளும் அம்மா வீட்டில் உட்காந்துருக்கா. ஆனால் 2 என்னவோ பெரிய காவிய காதலர்கள் மாதிரி காலையிலையும் மாலையிலையும் ஃபோனை காதில் கட்டிக்கிட்டே அலையுதுங்க. இதுங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சே, ஒரு பெரிய சண்டை வந்துடுச்சுன்னு நினைவு இருக்கா இல்லையான்னு எனக்கு புரியவே இல்லைங்க என்றார். மனைவியை பார்த்து தலையில் அடித்து கொண்டவர், சரியாயிடுவாங்க விடு என்று டிவி பார்க்க ஆரம்பித்தார். கணவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவன் அறை வாசலில் நாற்காலியை போட்டுக்கொண்டு அமர்ந்து விட்டார். சற்று நேரம் கழித்து கதவை திறந்து கொண்டு வந்தவன் அம்மா அமர்ந்திருப்பதை பார்த்ததும், என்னம்மா எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க என்றான். அவனை மேலும் கீழும் பார்த்து, உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணலாம் என்றார்.
அவர் அப்படி கேட்டதும் அதிர்ந்து போனவன், மா என்ன கேட்குறீங்க, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்றான் பதட்டமாக. அப்படியா, நான் என்னவோ நீ லவ் பண்ணிகிட்ருக்கேன்ல நினச்சேன் என்றார் கிண்டலாக. என்னம்மா சொல்கிறீங்க? பின்ன என்னடா, நானும் பார்க்குறேன் அவளுக்கு ஃபோனில் சமையல் சொல்லி கொடுத்துட்டு காலம் தள்ளிகிட்ருக்க. ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்கவா கல்யாணம் பண்ணீங்க? அவளை அழைச்சிட்டு வந்து வச்சு வீட்டில் வச்சு சமையலை சொல்லிக் கொடு, இல்லை என்ன கருமத்தை வேணாலும் சொல்லிக் கொடு என்றார் எரிச்சலாக. வேகமாக ஓடிச் சென்று அவரை கட்டிப்பிடித்து கொண்டவன், இதுக்காகத்தாம்மா வெயிட் பண்ண, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வந்திருந்தா என்னை மதிக்காமல் கூட்டிகிட்டு வந்துட்டான்னு சொல்லிடுவேன் என்றவனை பிடித்து தள்ளியவர், அடப்பாவி, என் வாயாலேயே சம்மதம் வாங்கிட்டல்ல என்றார் கோபமாக. எங்கள் அம்மா தான் என்றவனை முறைத்து, நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடா, உன் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் இனிமே என்றார். அவன் அதற்கும் பாய்ந்து கட்டி கொண்டவன், தேங்க்ஸ்மா, நான் எப்படி சொல்கிறதுன்னு நினச்சேன், பேரம்பேத்தி வந்த பிறகு நீங்கள் வந்தால் போதும் என்றவனை பார்த்து தலையில் அடித்து கொண்டார்.